வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல வர்ற சேமிப்பு வீடியோக்கள பார்த்துட்டு நெறைய பேர் ரொம்ப பாசிட்டிவா கமெண்ட் பண்றீங்க. அதுல போன வாரம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ரொம்ப எதார்த்தமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், நீங்க போடுற டெய்லி சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு தினமும் காசெழுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாரம் ஒரு முறை, அதுவும் ரொம்ப கம்மியான தொகையில ஆரம்பிச்சு சேமிக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட அதே கேள்வி இப்போ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு இருக்கு? ஆமா சிஸ்டர், எனக்கும் தினமும் எடுத்து வைக்க முடியாது. வாரம் ஒரு நாள்னா பரவால்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் மீ டூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எத்தனை பேர் இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாம இதுவரைக்கும் நம்ம சேனல்ல போட்ட வீடியோக்கள் எல்லாமே தினமும் எப்படி சேமிக்கிறது, டெய்லி சேவிங் அப்படிங்கறத பத்தி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது தினமும் சேமிக்கிற திட்டம் கிடையாது. வாரத்திற்கு ஒரு முறை மட்டும், அதாவது வீக்லி ஒன்ஸ் சேமிக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம். தினமும் சேமிக்க முடியலைனா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? வாரத்துக்கு ஒரு நாள், அதுவும் வெறும் 10 ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல பெரிய தொகையை எப்படி ஈஸியா சேமிக்கலாம்னு தான் பார்க்க போறோம். இத சும்மா கணக்கா சொல்லாம நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட கதையோட சேர்த்து பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச 2 பேரை நான் அறிமுகப்படுத்தணும். ஒருத்தர் சுமதி, இன்னொருத்தர் அவங்க கணவர் கார்த்திக். அப்படியே நம்மள மாதிரி அச்சு அசல் ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பம். கார்த்திக் ஒரு பிரைவேட் கம்பெனில மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறார். சுமதி எந்த படிப்பு படிச்ச மேனேஜரையும் விட ரொம்ப அழகா கச்சிதமா வீட்டை நிர்வாகம் பண்ற ஒரு அன்பான ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு பள்ளிக்கு போற 2 அழகான குழந்தைகள். சுமதிக்கும் தினமும் காசு எடுத்து வைக்கணும்னு ஆசைதான். ஆனா அவங்க கிட்ட தனியா எந்த வருமானமும் இல்லாததால அது முடியாம இருந்தது. அப்படித்தான் அவங்க ஏன் நாம வாரம் ஒரு முறை மட்டும் சேமிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு இந்த வாராந்திர சேமிப்பு திட்டத்தை கையில் எடுக்கறாங்க. அது என்ன திட்டம், அதை எப்படி பண்ணணும்னு இப்போ தெளிவா பாப்போம். சுமதி கையாண்ட அந்த சூப்பர் ஐடியாவுக்கு பேருதான் முற்போக்கு வாராந்திர சேமிப்பு, இன்கிரிமெண்டல் வீக்லி சேவிங். இத கேக்குறதுக்கு ஏதோ பெரிய ஃபார்முலா மாதிரி இருக்கும். ஆனா விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நாம காசு எடுத்து வைக்கணும். ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். ஒவ்வொரு வாரமும் போன வாரம் நாம எடுத்து வச்ச தொகையை விட வெறும் 10 ரூபாய் மட்டும் அதிகமா கூட்டிக்கிட்டே போகணும். இது ஏதோ கணக்கு பாடம் மாதிரி யோசிக்காதீங்க. சுமதி இதை எப்படி ரொம்ப சுலபமா பண்ணுனாங்கன்னு இப்போ நாம தட்டச்சு போட்டு பாப்போம். முதல் வாரம், வீக் 1. சுமதி அவங்க வீக்கு மளிகை செலவுல மிச்சமான காசுல இருந்து வெறும் 10 ரூபாய் மட்டும் எடுத்து ஒரு உண்டியல்ல போடுறாங்க. வெறும் 10 ரூபாய் தான். இரண்டாம் வாரம், வீக் 2. இப்போ போன வாரம் வெச்ச 10 ரூபாய் கூட இன்னும் ஒரு 10 ரூபாய கூட்டிக்கிறாங்க. அப்போ இந்த வாரம் அவங்க உண்டியல்ல போட வேண்டியது 20 ரூபாய். மூன்றாம் வாரம், வீக் 3. இப்போ போன வாரம் வெச்ச 20 ரூபாய் கூட இன்னும் ஒரு 10 ரூபாய கூட்டி இந்த வாரம் 30 ரூபாய் எடுத்து வைக்கிறாங்க. நான்காம் வாரம், வீக் 4. அதே மாதிரி ஒரு 10 ரூபாய கூட்டி இந்த வாரம் 40 ரூபாய் வைக்கிறாங்க. இப்போ ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே பண்ணுனா முதல் மாசத்தோட முடிவுல சுமதியோட உண்டியல்ல எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 10 + 20 + 30 + 40 = மொத்தமா 100 ரூபாய் சேர்ந்திருக்கும். என்னப்பா இது, ஒரு மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு சேமிச்சு உண்டியல்ல வெறும் 100 ரூபாய் தானா இருக்குன்னு லேசா சலிப்பா யோசிக்காதீங்க. ஏன்னா உண்மையான மேஜிக்கே இந்த 5வது வாரத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. நாளாக நாளாக இந்த சின்ன தொகை எப்படி பெருசா மாறுதுன்னு பாருங்களேன். 10வது வாரம் வரும்போது சுமதி அந்த வாரம் மட்டும் எடுத்து வைக்க வேண்டிய தொகை 100 ரூபாய். 20வது வாரம் வரும்போது அவங்க அந்த குறிப்பிட்ட வாரத்துல வைக்க வேண்டியது 200 ரூபாய். 30வது வாரம் வரும்போது அவங்க அந்த வாரம் எடுத்து வைக்க வேண்டியது 300 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பங்கள்ல வாரத்துக்கு 200 அல்லது 300 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு பெரிய காசே கிடையாது. நாம வெளிய போகும்போது தேவையில்லாம வாங்குற ஸ்நாக்ஸ், சாக்லேட், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற ஃபுட், இல்லனா அத்தியாவசியமில்லாத சின்ன சின்ன ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் மனச கட்டுப்படுத்தி குறைச்சாலே இந்த 200, 300 ரூபாய ரொம்ப அசால்ட்டா மிச்சம் பிடிச்சிடலாம். கரெக்ட் தானே? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இப்படி சுமதி எந்த வாரமும் சலிப்பில்லாம நம்ம குடும்பத்துக்காக நாம இத செய்யணுங்கிற வைராகியத்தோட
வாரம் வாரம் 10 ரூபாயா கூட்டிக்கிட்டே போறாங்க. இப்படியே நகர்ந்து ஒரு வருஷத்தோட கடைசி வாரம், அதாவது 52வது வாரம் வரும்போது சுமதி அந்த ஒரு வாரம் மட்டும் எடுத்து வைக்க வேண்டிய தொகை எவ்வளவு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? வெறும் 520 ரூபாய். இப்போ கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷம், அதாவது முழுசா 52 வாரங்கள் ஓடிப் போயிருச்சு. நம்ம சுமதி வாரம் ஒரு நாள் கூட தவறாம ரொம்ப நேர்மையா அந்த 10 ரூபாய் இன்கிரிமெண்ட் ஃபார்முலாவை பயன்படுத்தி உண்டியல்ல காசு சேர்த்துட்டாங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சுமதி அந்த உண்டியல் எடுத்துட்டு வந்து ஹால்ல இருக்கிற டீப்பாய் மேல வைக்கிறாங்க. கார்த்திக் ஆச்சரியமா பாக்குறார். என்ன சுமதி இது அப்படின்னு கேட்க, சுமதி புன்னகையோட நம்ம ஒரு வருஷ சேமிப்புங்க என்று சொல்லிட்டு அந்த உண்டியல உடைக்கிறாங்க. சில்லற காசுகளும் நோட்டுகளும் தரை முழுக்க கொட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். வெறும் 10 ரூபாயில ஆரம்பிச்ச இந்த சின்ன உண்டியல்ல மொத்தமா எவ்வளவு பணம் சேர்ந்திருக்கும்? ஒரு 4000 இருக்குமா, இல்ல ஒரு 5000 இருக்குமா? உங்க மனசுல என்ன தோணுதோ வீடியோவை இப்போதே ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு உடனே கீழே காமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பாப்போம். யாருடைய கெஸ் கரெக்டா வருதுன்னு பாப்போம். காமெண்ட் பண்ணிட்டீங்களா? அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பமே அசந்து போற மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. கார்த்திக்கும் சுமதியும் சேர்ந்து அந்த பணத்தை 1 2ன்னு எண்ணி முடிக்கிறாங்க. மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தப்போ சுமதியோட உண்டியல்ல இருந்த மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? முழுசா 13,780 ரூபாய். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் அதான் உண்மை. நாம சாதாரணமா நினைச்சு அலட்சியப்படுத்துற வெறும் 10 ரூபா ஒரு வருஷம் முடிவுல 13,780 ரூபாயா மாறியிருக்கு. ஆனா நம்ம வீடியோவோட தலைப்புல நான் என்ன சொல்லியிருந்தேன்? வருஷத்துல 25,000 பிளஸ் சேமிப்பது எப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ மீதி காசு எங்கன்னு யோசிக்கிறீங்களா? அங்கதான் சுமதியோட புத்திசாலித்தனம் இருக்கு. சுமதி என்ன பண்ணுனாங்கன்னா, இதே 10 ரூபாய் ஃபார்முலாவை அவங்க வீட்டு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி டபுளா பண்ணுனாங்க. அதாவது முதல் வாரம் 20 ரூபாய், அடுத்த வாரம் 40 ரூபாய், அதுக்கு அடுத்த வாரம் 60 ரூபாய்னு வாரம் 20 ரூபாய் உயர்த்தி சேமிச்சாங்க. அப்படி சேமிச்சப்போ அவங்களுக்கு கிடைச்ச மொத்த தொகை எவ்வளோ தெரியுமா? 27,560 ரூபாய். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தினமும் காசு எடுத்து வைக்காம வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு சின்ன தொகையை எடுத்து வச்சதுக்கே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபால இவ்ளோ பெரிய தொகையை சேமிக்க முடிஞ்சிருக்கு. சுமதி இந்த 27,560 ரூபாய் பணத்தை அப்படியே பத்திரப்படுத்தி அவங்களோட குடும்பத்தோட ஒரு பெரிய அவசர தேவைக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. கடன் வாங்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்லாம போயிருச்சு. அந்த பணத்தை எண்ணி முடிச்சதும் கார்த்திக்கால அப்படியே சில நிமிஷம் பேசவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். தர முழுக்க இருக்கிற அந்த பணத்தையும் தம் முன்னாடி சிரிச்ச முகத்தோட நிக்கிற சுமதியையும் மாறி மாறி பாக்குறார். ஒரு நடுத்தர குடும்பத்து தலைவனுக்கு மாச கடைசில கையில காசு இல்லாம கடன் வாங்கவும் மனசில்லாம தவிக்கிறப்போ இப்படி ஒரு தொகை கையில கிடைச்சா எப்படி இருக்கும்? அவரோட கண்ல இருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் துளிகளா கொட்டுது. சுமதி, நிஜமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. வெளி உலகத்துல போய் நான் என்னென்னவோ சாதிக்கிறேன்னு சுத்துறேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு குடும்பத்தோட எந்த செலவையும் குறைக்காம வாரம் வெறும் 10 ரூபாய வச்சு இவ்ளோ பெரிய தொகையை நீ சேர்த்து வச்சிருக்க பாத்தியா? அங்க நிக்கிறமா நீ. என்னால கூட மாசம் மாசம் இவ்ளோ காசை மிச்சம் பிடிக்க முடியல. ஆனா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நீ இன்னைக்கு நம்ம குடும்பத்தை கடன் படாம காப்பாத்திட்ட. நிஜமாவே நீ இந்த வீட்டோட ராணி மட்டும் இல்ல, வாழ வைக்க வந்த மகாலட்சுமிமா அப்படின்னு சுமதியோட கைகளை பிடிச்சிட்டு ரொம்ப உருகி பேசுறார். சுமதிக்கு கார்த்திக் பாராட்டின அந்த ஒரு வார்த்தை தந்த சந்தோஷம் இருக்கே, அது அவங்க ஒரு வருஷமா பட்ட அத்தனை கஷ்டத்தையும் யோசனையையும் அப்படியே மறக்கடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெண்ணுக்கு அவங்க பண்ற சின்ன சின்ன தியாகங்களையும் சேமிப்பையும் அவங்க கணவர் மனசார பாராட்டி அங்கீகரிக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே கிடைக்காது இல்லையா? அடுத்த வாரமே கார்த்திக் எந்த ஒரு கடன்காரர்கிட்டையும் போய் கை நீட்டாம யாருக்கும் வட்டி கட்டாம சுமதியோக இந்த சேமிப்பு பணத்தை வச்சு குழந்தைகளுக்கு தேவையான புது ஸ்கூல் பேக், பையன் ஆசைப்பட்ட சைக்கிள், அத்தியாவசிய பொருட்கள்னு எல்லாத்தையும் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா வாங்கி கொடுத்தார். அப்போ சுமதியோட முகத்துல தெரிஞ்ச அந்த புன்னகையில ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்ணோட தனி கம்பீரமும் நம்மளாலேயும் நம்ம குடும்பத்தை தாங்கி பிடிக்க முடியுங்கிற ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கையும் ரொம்ப அழகா தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையிலிருந்து இன்னைக்கு நாம கத்துக்கிற மிக முக்கியமான கருத்து என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சேமிப்புங்கிறது நம்ம கையில இருக்கிற பெரிய தொகையிலையோ அல்லது பெரிய வருமானத்திலேயோ ஆரம்பிக்கிறதில்ல.
நம்ம கையில இருக்கிற ரொம்ப சின்ன தொகைய எவ்ளோ பெரிய ஒழுக்கத்தோடவும் தொடர்ச்சியாவும் கன்சிஸ்டன்சியா சேமிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. விலைவாசி ஏறிட்டே போகுதேன்னு கவலைப்படுறத விட நம்ம உண்டியலோட விலைய வாரம் வாரம் நாமளே ஏத்துறது தான் புத்திசாலித்தனம். சிறு துளி பெருவெள்ளம். நாம இன்னைக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு 10 ரூபாயும் நாளைக்கு நம்ம குடும்பத்தோட கஷ்ட காலத்துல ஒரு பெரிய இமயமலை மாதிரி துணையா வந்து நிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேள்வி கேட்ட நம்ம சிஸ்டருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மத்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். தினமும் முடியலன்னா பரவாயில்ல, வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெறும் 10 ரூபாயில உங்க சேமிப்பை தொடங்குங்க. ஒரு வருஷம் கழிச்சு நீங்களும் சுமதிய மாதிரி கெத்தா உங்க சேமிப்பை எண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதாவது வாரம் வாரம் 10 ரூபாய் உயர்த்தி வருடத்தில் 25,000 பிளஸ் வரை எப்படி டபுளா சேமிக்கலாம்னு இன்னும் ஐடியா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு லைக் தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.